இந்த 2 செடியில் மட்டும் இவ்வளோ பூ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியெல்லாம் இருக்குது இன்னும். இதெல்லாம் இனிமேல் பறிக்கலாம், அப்புறமா கூட பறிக்கலாம். இன்னும் வெயில் தாங்கலை, இவ்வளோ பூ இருக்குது இன்னும். இது வரைக்கும் கீழே மாடி மேலே இன்னும் இருக்குது. குப்பைக்கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தண்டு கீரை இருக்குது. இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே வந்து தண்டுக்கீரை இருக்குது. கனகாமரம் இருக்குது. ரோஸ் செடி பாருங்கள், கட் பண்ணி விட்டேன். என்ன நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டதுவே நல்லா வருது பாருங்கள் தளிர். அப்படியே வெயிலுக்கு வாடின மாதிரி ஆயிடுது. இது வந்து கீழே வச்சுருக்கேன், இது வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். இதுவும் பாருங்கள் எப்படி நல்லா தளிர் வந்திருக்கு. கீழே இந்த மாதிரி மூடாக்கு போட்டு விட்டிங்கன்னா நல்லா செடி வெயிலுக்கு தாங்கி வளரும். இல்லைன்னா வெயிலுக்கு சுருண்டு மொத்தம் காஞ்சி போயிடும். நீங்கள் வந்து இலைத்தழை சரகுங்கள்லாம் எடுத்து இந்த மூடாக்கு போட்டு வைங்க. இது பாருங்கள் அப்படியே கீழவே முளைச்சது. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள். பக்கத்துலேயே மிளகா செடியும் நல்லா வருது. பாவக்காய் செடி கீழே போட்டு விதைய போட்டு விட்டேன், நல்லா செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூவெல்லாம் எடுத்துச்சு. பாவக்காய் காய்ச்சதுமே சொல்கிறேன். இது மேலே இந்த கரும்பு இது மேலே ஏற்றி விட்டுட்டேன். இதை வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த நல்லா கொடி இது வரைக்கும் படர்ந்துச்சு. பாவக்காய் பிஞ்சே வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஒரு பிஞ்சு நல்லா பாவக்காய் நல்லா காய்ச்சதுமே உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுவும் இந்த மல்லி வந்து ரோஸ் மாதிரி பூக்கும் பெருசாக, 6 அடுக்கு 7 அடுக்கு இருக்கும். இது நல்லா இருக்கும். இந்த பூ நல்லா பெருசாக பூக்கும். ஒரே பூ ரோஸ் மாதிரி இருக்கும். இது பராமரிப்பு இல்லாமல் கீழே வச்சு விட்டுருக்கேன். இதுக்கு தான் ஒரு க்ரோ பேக் வச்சு நல்லா பெருசில் வச்சு விடணுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரி செடி இப்போ தான் நட்டேன், நல்லா தளிர் வந்துன்னு இருக்குது. இது மேலேருந்து எடுத்துன்னு வந்து வச்சேன். அந்த கத்திரி செடி மிளகா செடி ரெண்டும் இருக்குது. இதுலேயே வந்து செம்பருத்தி, ஆள் செம்பருத்தி 2-3 வகை வெரைட்டி செம்பருத்தி வச்சேன். நல்லா பச்சை கட்டி நல்லா தளிர் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இதில் பாருங்கள் ஒரு செடி ஒட்டு போட்டு இறக்கி வச்சுருந்தேன், அதை இது வச்சுருக்கேன் பாருங்கள். ரோஸு நல்லா வருது பாருங்கள். இதுலேயும் மிளகா செடியும் வச்சுருக்கேன். கோங்கீரைன்னு சொல்லுவாங்க. இது சுகருக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டுங்களில் ஒரு செடி வச்சிங்கன்னா கூட வச்சு இது வருது பாருங்கள். இந்த விதையை நல்லா காய வச்சு நல்லா விதையை எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய போட்டு நம்ம செய்யலாம், நிறைய வரும். அப்புறமா பயிர் இந்த கீரை நிறைய செடி நடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் விதைக்கு விட்டேன். இந்த கத்திரிக்காய் விதை வந்துட்டுருக்கு, பழுத்துட்ருக்கு. இந்த மாதிரி பழுக்க வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா பழுக்கணும். பழுத்த பிறகு நீங்கள் அறுத்து விதைக்கு வச்சுக்கோங்க. அதை அந்த மாதிரி உங்கள் ஒரு செடி வந்துச்சுன்னா இது மாதிரி விட்டு பழுக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தொடங்கினப்போ ஒட்டு இறக்கி வச்சேன் இல்லைங்களா, வரலன்னு சொன்னேன்னா
சூப்பராக வருது. இந்த இது முல்லை செடி பதியம் போட்டதில் ஒரு 3 செடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடியோட 4 செடி வந்திருக்கு முல்லை செடி பதியம். இது நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தளிர் வரட்டும்னு மாற்றி வச்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் உடனே எடுத்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் நாள் கழித்து நல்லா வரணும். இந்த மாதிரி தளிர் வந்துட்டு பிறகு இப்போ எடுத்து வச்சா சூப்பராக வரும். ஆனால் இருந்தாலும் நான் வைக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் இதிலே விட போகிறேன். அதோ 2 செடி, இதோ இந்த செடியும் வந்திருக்கு, இந்த செடியும் வந்திருக்கு, இந்த செடியும் வந்திருக்கு. 3 செடி வந்திருக்கு இதில். அங்கே ஒரு செடி, 4 செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூ இவ்வளோ வந்திருக்கு. எல்லா கீரையும் மணத்தக்காளி கீரை, குப்பைக்கீரை, இது குப்பைக்கீரை, இது தண்டு கீரை. இவ்வளோ கீரை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு தேவையான கீரை கீரை இது வரைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.